உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வராக பணியாற்றியவர் வரலாற்று அறிஞர் முனிவர் ஏ மாரிமுத்து. இவரின் நினைவேந்தல் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணி வேந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணி வேந்தன் முனைவர் ஏ மாரிமுத்து படத்தை திறந்து வைத்து நினைவு மலரை வெளியிட இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி பெற்றுக் கொண்டார். வாழும் காலத்தில் வாழ்ந்தவர் ஒரு மனிதன் பிறந்தான் வாழ்ந்தான் மனிதான் என்று இல்லாமல் பணிகளிலே மிக சிறந்த பணி கல்வி பணி. வேறு எந்த செல்வம் இருந்தாலும் செல்வத்தை அழித்து விடலாம், அழிந்து போகும், அது கரைந்து போகும். ஆனால் கல்வி செல்வத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அப்படியே பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கியவர் நம்முடைய ஐயா மாரிமுத்தவர்கள். அவர் எனக்கு ரொம்ப காலம் கழிச்சு இறந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்னும் அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கங்கை கொண்டான் மண்டபம் அருகே உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், நகர செயலாளர் நகர பாலாஜி, தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வல்லவன், மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, சந்தியா, வினோத்குமார், ரீகன், தினேஷ், லோகநாதன், ரமேஷ், ராஜா, சுதாகர், கோபி, ஆட்டோ பாட்சா உள்ளிட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதேபோல நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மானை சின்னம் நிரந்தரமாக ஒதுக்கப்பட்டிருப்பதையும் தேர்தல் ஆணையம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் தலைமையில் சனாதனத்திற்கு எதிராகவும் எளிய மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய தலைமையில் கருத்தியல் தலைமையில் தொடர்ந்து பணியாற்றுவோம். அதே போல இந்த வெற்றிக்கு உடலிருந்து அயராது பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நகர செயலாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடப்பட்டது. இதில் நகர துணை செயலாளர் பெண்ணி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை அமைப்பாளர் வெங்கடசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்.
இந்நிகழ்வில் நகர துணை செயலாளர் ராஜ், அண்ணா கிராம ஒன்றிய துணை செயலாளர் பிரபு, பிரகாஷ், சுந்தர்ராஜ், தவசி, விஜயன், எழில், செந்தில், மனோஜ், ஆனந்த், ராஜ், அமர்நாத், குயிலாபாளையம் பிரதாப், பாலூர் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்டம் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஆனைமலை ஒன்றிய பொருளாளர் சாதிக்கோவை நீலகிரி மண்டல துணை பிரபு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர், அன்சார் குட்டி, பிரபு, சித்திக், லியாகத் அலி, ஹக்கீம், சாலுதீன், பெருமாள், சஜித் கான் இப்ராஹிம், சாந்துபாய், சையத் இப்ராஹிம், ஜான் அசாருதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மளையெல்லாம் தலைநிமிர செய்த மகத்தான மக்கள் தலைவர் தந்தை பெரியார் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி பேசியுள்ளார். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே மக்களை பெரும் அவதிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த மாதிரி அரசியல் நாகரிகம் தெரியாத தந்தை பெரியார் அவர்கள் பேசாததை பேசியதாக கூறுவது மாபெரும் கண்டனத்துக்குரிய செயலாகும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று ஒன்று பேசுகிறார், நாளை ஒன்று பேசுகிறார். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தந்தை பெரியார் நாங்களெல்லாம் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்காக, பெண்களுக்காக, மது ஒழிப்புக்காக எண்ணற்ற போராட்டங்களை கையில் எடுத்துள்ள மகத்தான மக்கள் தலைவர் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய சீமானை வன்கொடுமை தடுப்புச் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற வழக்குகளை கைது செய்யப்பட வேண்டும். இந்த தமிழக மக்கள் வருகின்ற தேர்தலிலே அரசியலிலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்தான் சீமான் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,